மகா அன்பும் கிருபையும் இரக்கமும் நிறைந்த எங்கள் ஆண்டவரே, நன்றியோடு நாங்கள் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நீங்க எங்களோடு கூட பேசுங்க ராஜா. தகப்பனே, நீங்க எல்லாவற்றை பார்க்கிலும் உடைய வார்த்தையை நீங்க மகிமைப்படுத்திருக்கீங்க, பிரஸ்தாபப்படுத்திருக்கீங்கப்பா. தகப்பனே, உடைய வார்த்தை எங்களை உயிர்ப்பிக்கட்டும் அப்பா. உடைய வார்த்தை தகப்பனே உடைய வருகைக்கு எங்களை ஆயத்தப்படுத்தட்டும் அப்பா. இந்த வேளையை நீங்க ஆசீர்வதித்துக் கொடுங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இன்றைக்கு ஆண்டவர் நம்மோடு பேசுகின்ற ஒரு வார்த்தை மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன? மனுஷன் தன் ஜீவனுக்கு ஈடாக என்னத்தை கொடுப்பான்? இந்த உலகத்தில் இருக்கின்ற ஒவ்வொரு மனிதனிடத்திலும் ஆவி, ஆத்துமா, சரீரம் என்ற 3 இருக்கின்றது. இந்த உலக வாழ்க்கையிலே ஒரு மனிதன் தன் ஓட்டத்தை முடிக்கின்ற பொழுது சரீரமானது மண்ணோடு மண்ணாக அழிந்து போய்விடுகிறது. ஆவி தன்னை தந்த தேவனுடைய கரத்திற்கு சென்று விடுகிறது. ஆத்துமா தேவனுடைய நியாய தீர்ப்புக்காக இளைப்பாறிக் கொண்டிருக்கின்றது. இந்த ஆத்துமா அழிவில்லாதது. இந்த ஆத்துமா என்றென்றைக்கும் வாழக்கூடியது. இந்த ஆத்துமா ஒன்று மகிழ்ச்சியான சந்தோஷமான பரலோகத்துக்கு சென்று நித்திய காலமாய் அங்கு வாழும், அல்லது வேதனை நிறைந்த நரகத்தில் சென்று அங்கு என்றென்றைக்கும் வாழும். இந்த ஆத்துமா அழிவில்லாதது மட்டுமல்ல, இந்த ஆத்துமா விலையேற பெற்றது. இந்த ஆத்துமாவுக்கு ஈடாக மனுஷன் எந்த பொருளையும் கொடுக்க முடியாது. பொன்னையோ வெள்ளியையோ எந்த பொருளையுமே இந்த ஆத்துமாவுக்கு ஈடாக ஒரு மனிதன் கொடுக்கவே முடியாது. இந்த ஆத்துமா அவ்வளவு விலையேற பெற்றது. நம் கையிலே ஒரு திராசை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால், ஒரு பக்கத்திலே ஆத்துமாவையும் இன்னொரு பக்கத்திலே உலகத்தையும் வைத்தோம் என்று சொன்னால், எது விலையேறப்பட்டது என்று சொன்னால் உலகம் அல்ல, ஆத்துமாதான் விலையேற பெற்றது. ஆனால் உலகத்தில் வாழ்கிற நாட்களிலே மனிதன் இந்த விலையேறப்பெற்ற ஆத்துமாவை குறித்து சிந்தியாமல், இந்த ஆத்துமாவை குறித்து கரிசனை இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். அழிந்து போகின்ற சரீரத்துக்கும் அழிந்து போகின்ற இந்த உலகத்துக்கும் முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கின்றான். உலகத்தின் காரியங்களை குறித்து மேன்மை பாராட்டுகின்றான். உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருக்கின்றான். உலகத்துக்காகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்றான். உலகத்தின் சிற்றின்பங்களிலே மூழ்கி திளைத்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் எந்த ஒரு மனிதனும் நிரந்தரமாக இந்த உலகத்திலே வாழ முடியாது. ஒரு நாளிலே தன்னுடைய ஓட்டத்தை முடித்துத்தான் ஆக வேண்டும். ஒரு மனிதன் இந்த உலகத்திலே சரீர மரணத்தோடு உயிர் வாழ முடியாது. ஆனால் ஆத்தும மரணத்தோடு இந்த உலகத்திலே ஒரு மனிதன் உயிர் வாழ முடியும். ஒரு மனிதனுடைய ஆத்துமா நஷ்டப்பட்டு மரித்து போன நிலைமையில் இருக்கும் என்று சொன்னால், அந்த ஆத்துமாவிலே இளைப்பாறுதல் இருக்காது. அந்த ஆத்துமாவிலே மரண பயம் பற்றிக்கொள்ளும். அந்த ஆத்துமாவிலே ஒரு நடுக்கம், ஒரு பயம், ஒரு கலக்கம் இருக்கும். அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு நடைப்பிணமாகத்தான் வாழ்வார்கள். இந்த உலகத்திலே என்ன மேன்மை இருந்தாலும்
ஆத்மா மரித்து போன நிலைமையிலே ஒரு மனிதன் வாழ்வான் என்று சொன்னால் அவனுக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதான் கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. அருமையான தேவ ஜனமே, ஒரு மனிதனுடைய ஆத்துமா ஒரே நாளில் மரித்து போய்விடுவது கிடையாது. அது நாம் பாவம் செய்கிற பொழுது சேதப்பட்டு 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 நாளுக்கு நாள் நாம் பாவத்திலே நீடித்து நிலைத்திருக்கின்ற பொழுதுதான் அது மரித்து போகின்றது. எந்த ஒரு மனிதனும் தன்னைத்தான் காயப்படுத்திக் கொள்ள மாட்டான், தன்னைத்தான் சேதப்படுத்த மாட்டான். ஒருவேளை ஒரு பிசாசு பிடித்திருக்கின்ற ஒரு மனிதன் தன்னைத்தான் சேதப்படுத்தலாம். ஆனால் நன்றாய் இருக்கின்ற ஒரு மனிதன் தன்னைத்தான் அவன் சேதப்படுத்த மாட்டான். ஆனால் அழிந்து போகின்ற இந்த சரீரத்தையே இவ்வளவு பாதுகாக்கின்ற மனிதன் என்றென்றைக்கும் வாழக்கூடிய அழிவில்லாத ஆத்மாவை மட்டும் அவன் சேதப்படுத்திக் கொண்டே இருக்கின்றான். எனக்கு விரோதமாக பாவம் செய்கிறவன் எவனோ அவன் தன் ஆத்மாவை சேதப்படுத்துகிறான் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு மனிதன் பாவம் செய்கிற பொழுது, ஆண்டவர் அருவருக்கக்கூடிய பாவங்களை ஒரு மனிதன் செய்கிற பொழுது அவன் ஆத்துமா சேதப்பட ஆரம்பிக்கின்றது, அவன் ஆத்துமா நஷ்டப்பட ஆரம்பிக்கின்றது. அந்த மனிதன் தொடர்ந்து பாவத்திலே பாவம் செய்து கொண்டே இருக்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய ஆத்துமா மரணத்தை அந்த ஆத்துமா மரிக்கிறதாய் காணப்படுகின்றது. லூக்கா எழுதின சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் விதமாக சொல்லுகிறது, மனிதன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்திக் கொண்டாலும் தன்னைத்தான் கெடுத்து நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. பாவம் செய்து தன்னைத்தான் கெடுத்து தன்னை நஷ்டப்படுத்தினால் அவனுக்கு லாபம் என்ன என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அருமையான தேவ ஜனமே, நம்முடைய ஆத்துமா நஷ்டப்பட்டது என்று சொன்னால், நம்முடைய ஆத்துமா மரித்து போன நிலைமையில் இருக்கும் என்று சொன்னால், நாம் இந்த உலக பிரகாரமாக எந்த உயர்ந்த பதவியில இருந்தாலும், ஒருவேளை உலக பிரகாரமாக நமக்கு என்ன மேன்மை இருந்தாலும் அதனால் ஒரு பிரயோஜனமும் இல்லை என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. இயேசு கிறிஸ்து ஒரு ஓமையை சொல்லுகின்றார். ஒரு ஐஸ்வர்யவான் இருக்கின்றான், அவனுக்கு ஒரு குறையுமே இந்த உலகத்திலே இல்லை. உலக பிரகாரமாக அவனுக்கு என்னென்ன வேண்டுமோ எல்லா நன்மைகளும் அவனுக்கு இருக்கின்றது. அவனுடைய பூமி நன்றாய் விளைகிறது, பரிபூர்ண விளைச்சல் அவனுக்கு உண்டாயிருக்கின்றது. களஞ்சியத்திலே சேர்த்து வைக்க கூட இடமில்லாத அளவுக்கு விளைச்சல். அவன் ஒன்று செய்கின்றான், தன் களஞ்சியத்தை பெரிதாக இடித்து கட்டி பொருட்களை எல்லாம் அதில் சேகரித்து வைக்கின்றான். சேகரித்து வைத்துவிட்டு அவன் சொல்லுகின்றான், லூக்கா எழுதின சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 19-20 வசனத்திலே அவன் சொல்லுகின்றான், என் ஆத்துமாவே உனக்காக அநேக வருஷங்களுக்கு அநேக பொருட்கள் சேர்த்து வைக்கப்பட்டிருக்கின்றது. நீ இளைப்பாரி புசித்து குடித்து பூரிப்பாயிரு என்று என் ஆத்துமாவோடே சொல்வேன் என்று தனக்குள்ளே சிந்தித்து சொல்லிக் கொண்டான். அவன் சொல்லுகின்றான், ஆத்துமாவே உனக்காக இந்த உலக பிரகாரமாக என்னென்ன நன்மைகள் வேண்டுமோ எல்லாவற்றையும் நீ அனுபவிக்கும்படியாக உனக்காக நான் ஐஸ்வர்யத்தை சேர்த்து வைத்திருக்கின்றேன், உனக்காக நான் பொருளை சேர்த்து வைத்திருக்கின்றேன். உனக்கு இந்த உலக பிரகாரமாக ஒரு குறையும் இல்லை. நீ பல ஆண்டுகளாக நீ புசித்து குடித்து பூரிப்பாய் இருக்கலாம் என்று அவன் தன் இருதயத்திலே சொல்லிக் கொள்ளுகின்றான். இயேசு கிறிஸ்து அவனை பார்த்து சொல்லுகின்றார், தேவனோ அவனை நோக்கி, மதிகேடனே, உன் ஆத்துமா உன்னிடத்திலிருந்து இந்த ராத்திரியில் எடுத்துக் கொள்ளப்படுமானால் நீ சேகரித்தவைகள் யாருடையதாகும்? அவன் ஒன்றை மறந்துவிட்டான், தன் ஆத்துமா நஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்கின்றது, தன் ஆத்துமா மரித்து போன நிலைமையில் இருக்கிறது என்பதை அவன் மறந்து விட்டான்.
அவன் உலகத்தின் காரியங்களை குறித்து மட்டும் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கின்றான். ஏதோ இந்த உலகத்திலேயே நாம் வாழப்போகிற மாதிரி அவன் நினைத்துக் கொண்டு அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கின்றான். ஆனால் தேவன் அவனை நோக்கி பேசுகின்றார், அவனை பார்த்து பேசுகின்றார், என் மகனே, உன் ஆத்துமா இன்றைக்கு இரவு வேளையில் எடுத்துக் கொள்ளப்படுமானால் உன் ஆத்துமா வேதனை மிகுந்த அந்த இடத்துக்கு சென்றுவிடும். உன் ஆத்துமா இந்த இரவு எடுத்துக் கொள்ளப்படுமானால் நீ சேகரித்தவைகள் இவ்வுலகத்துக்குரிய ஆசீர்வாதங்கள் யாருடையதாகும் என்று சொல்லி அவனோடு ஆண்டவர் பேசுகின்றார். அருமையான தேவ ஜனமே, நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? இவ்வுலகத்தின் காரியங்களை குறித்து நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கின்றோமோ? பட்டம், பதவி, பொருளை குறித்து நாம் மேன்மை பாராட்டி கொண்டிருக்கின்றோமோ? எங்க பேங்க் பேலன்ஸ்ல பல கோடி ரூபாய் இருக்கிறது, எங்க பேங்க் பேலன்ஸ்ல பல லட்சம் ரூபாய் இருக்கிறது, எங்களுக்கு ஒரு குறையும் இல்லை, நான் உட்கார்ந்து சாப்பிட்டாலும் பல தலைமுறைகளை சாப்பிடலாம் என்று சிந்தித்துக் கொண்டிருக்கின்றோமோ? ஆனால் நமக்குள்ளாக இருக்கின்ற ஆத்துமாவின் நிலைமை என்ன? அதுதான் மிக முக்கியமான ஒரு காரியம். நம் ஆத்துமா ஜீவனோடு இருக்கிறதோ, நம்முடைய ஆத்துமா காயப்பட்ட நிலைமையில் இருக்கிறதோ, நம்முடைய ஆத்துமா மரித்து போன நிலைமையிலே இருக்கின்றதோ? அதைத்தான் நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நம் ஆத்துமா காயப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், நம் ஆத்துமா மரித்து போன நிலைமையில இருந்தாலும், கல்வாரி அண்டை கடந்து வருகிற பொழுது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்முடைய ஆத்மாவிலே காணப்படுகிற காயத்தை ஆற்றுவார். மரித்து போன நிலைமையில் இருக்கின்ற ஆத்மாவை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். அதற்காகத்தான் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே கைகளிலும் கால்களிலும் ஆணிகள் கடாவப்பட்டவராய் கடைசி சொட்டு ரத்தம் வரைக்கும் உங்களுக்காக எனக்காக அவர் சிந்தி இருக்கின்றார். இயேசு கிறிஸ்து மட்டும்தாங்க ஆத்மாவுடைய காயங்களை ஆற்ற முடியும். இயேசு கிறிஸ்துவால் மட்டும்தான் மரித்து போன ஆத்மாவை உயிர்ப்பிக்க முடியும். இயேசுவண்டை நீங்கள் வந்தீர்கள் என்று சொன்னால், இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கின்ற யாராயிருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டீர்கள் என்று சொன்னால், இயேசு கிறிஸ்துவண்டை கடந்து வந்தீர்கள் என்று சொன்னால், உங்க ஆத்மாவிலே ஜீவனை கொடுக்க, உங்க ஆத்மாவிலே பலன் கொடுக்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர் ஆயத்தம் உள்ளவராக இருக்கின்றார். இந்த உலகத்திலே ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாத மனிதனுடைய ஆத்மா அது மரித்து போன நிலைமையில் தான் இருக்கின்றது. ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல், ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கின்ற மனிதனுடைய ஆத்மா மரித்து போன நிலைமையிலே இருக்கின்றது. ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவர்கள் கூட பாவத்திலே மூழ்கி கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், உலகத்தின் பின்னால் ஓடிக்கொண்டிருப்பார்கள் என்று சொன்னால், அவர்கள் ஆத்மாவும் சேதப்பட்ட நிலைமையிலே, அவர்கள் ஆத்மாவும் மரித்து போன நிலைமையில் தான் இருக்கின்றது. இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கிற யாராயிருந்தாலும் இயேசு மண்டை கடந்து வருகிற பொழுது ஆண்டவர் உங்கள் ஆத்மாவை உயிர்ப்பிப்பார். அருமையான இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கின்ற யாராயிருந்தாலும் இந்த உலக வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை தான். அதை சீக்கிரத்திலே கடந்து போகக்கூடிய ஒரு வாழ்க்கை. ஒரு மனிதன் இந்த உலகத்திலே 100 ஆண்டுகள் வாழ்ந்தான் என்று சொன்னார், அவன் வாழப்போகிற நாட்கள் வெறும் 36,500 நாட்கள். எந்த ஒரு மனிதனும் 100 ஆண்டுகள் வாழப்போறது கிடையாது. 70 ஆண்டுகளோ 80 ஆண்டுகளோ அல்லது எத்தனை ஆண்டுகளோ நாம் வாழப்போகிறோம் என்பது யாருக்கும் தெரியாது. ஒருவேளை 70 ஆண்டு 80 ஆண்டு இந்த உலகத்திலே வாழ்வோம் என்று சொன்னால், நாம் வாழப்போகிற நாட்கள் வெறும் 26,000 அல்லது 28,000 நாட்கள் மட்டும்தான் இந்த உலகத்திலே நாம் வாழப்போகின்றோம். ஆனால் நித்திய காலமாய் ஆண்டவரோடு கூட வாழப்போகிறோம் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. நம்முடைய ஆத்துமா ஜீவனோடு இருந்தால் நிச்சயமாய் நாம் ஆண்டவரோடு கூட வாழ்வோம். நம்முடைய ஆத்துமா காயப்பட்ட நிலைமையிலே, நம் ஆத்துமா மரித்து போன நிலைமையிலே இருக்கும் என்று சொன்னால், அந்த நிலைமையிலே நாம் ஓட்டத்தை முடிப்போம் என்று சொன்னால், நாம் அந்த வேதனை மிகுந்த இடத்திற்கு நாம் சென்று விடுவோம். ஆண்டவர் உங்களுக்காக எனக்காக காத்து கொண்டிருக்கின்றார். ஆண்டவர் விரும்புகின்ற ஒரு காரியம், இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கின்ற ஒரு காரியம், என் மகனே என் மகளே, உனக்கு அந்த வேதனை மிகுந்த இடம் உனக்கு வேண்டாம். நீ என்னோடு கூட நான் உனக்கு ஆயத்தம் பண்ணின ஸ்தலத்திலே நீ என்னோடு கூட வாழ வேண்டும் என்று சொல்லி நான் விரும்புகிறேன் என்று சொல்லி உங்களுக்காக எனக்காக ஆண்டவர் காத்து கொண்டிருக்கின்றார். நாம்
எந்த இடத்தை தெரிந்தெடுக்க வேண்டும் என்று சுயாதீனத்தை ஆண்டவர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கின்றார். நாம் ஜீவனோடு, நம்முடைய ஆத்துமா ஜீவனோடு இருக்கின்ற நிலைமையிலே ஓட்டத்தை முடிப்போம் என்று சொன்னால் அந்த மகிமையான இடத்துக்கு கடந்து செல்லலாம். ஆத்தும மரணத்தோடு நம்முடைய ஓட்டத்தை முடிப்போம் என்று சொன்னால் அந்த வேதனை மிகுந்த இடத்துக்கு நாம் சென்று விடுவோம். அருமையான தேவ ஜனமே, இந்த உலக வாழ்க்கையிலே நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நம்முடைய ஆத்துமா அழிவில்லாதது, நம்முடைய ஆத்துமா விலையேற பெற்றது, நம்முடைய ஆத்துமா என்றென்றைக்கும் வாழக்கூடியது என்பதை மறந்து விடாதீர்கள். ஆண்டவரை நாம் ஏற்றுக்கொண்டோம் என்று சொன்னால், ஆண்டவரோடு கூட நாம் வாழ்வோம் என்று சொன்னால், ஆண்டவர் விரும்புகின்ற காரியத்தை மட்டும் இந்த உலகத்திலே செய்வோம் என்று சொன்னால் நம் ஆத்துமா ஜீவனோடு இருக்கும். நம் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாவிட்டால், ஒருவேளை ஆண்டவரை ஏற்றுக்கொண்டும் கூட மனம் போல போக்கிலே துணிகரமாய் பாவத்திலே நாம் வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் நம் ஆத்துமா மரித்து போன நிலையில் இருக்கும் என்பதை மறந்து விடாதீர்கள். இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் தான் நம் ஆண்டவரிடத்திலே இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் தான் நம்முடைய ஆத்மாவுடைய காயங்களை ஆற்றும்படியாக ஆண்டவர் ஆயத்தமுள்ளவராக இருக்கின்றார். இந்த உலகத்தில் இருக்கிற நாட்களில் தான் ஆண்டவர் அந்த ஆத்மாவிலே ஜீவனை கொடுக்க ஆயத்தமாக இருக்கின்றார். ஓட்டத்தை முடித்த பின்பு அந்த இரக்கம் கிடையாது. அந்த என்றென்றைக்கும் ஒன்று அவரோடு வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை அல்லது வேதனை நிறைந்த ஒரு வாழ்க்கை, இதுதான் முடிவு. அருமையான தேவ ஜனமே, நாம் எப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம்? நாம் இன்றைக்கு ஆண்டவரை ஏற்றுக்கொள்வோமா அல்லது நாம் இருக்கிற நிலைமையிலே ஆண்டவரை கடந்து வருவோமா? ஆண்டவர் நம் ஆத்துமாவை ஆண்டவர் உயிர்ப்பிப்பார். நம்முடைய ஆத்துமாவிலே ஆண்டவர் பலன் கொடுப்பார். நம்முடைய ஆவி ஆத்துமா சரத்தை அவர் கரை திரை அற்றதாக மாற்றி என்றென்றைக்கும் பரிசுத்தமாய் வாழ அவர் நமக்கு உதவி செய்வார். ஆமென். ஜெபிக்கலாமா? அப்பா, நாங்கள் உம்மை துதிக்கின்றோம் ராஜா. நீ எங்களோடு பேசின கிருபைகளுக்காக நாங்கள் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ராஜா. தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொருடைய ஆத்துமாவையும் தகப்பனே நீங்க உயிர்ப்பீங்கப்பா. காயப்பட்டு சேதப்பட்ட நிலையில் இருக்கும் என்று சொன்னாலும் தகப்பனே, ஆத்மா மரணத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்தாலும் அப்பா, ஆத்மாவை வீர்ப்பீங்க ராஜா. ஆத்மாவுடைய காயங்களை ஆற்றுங்கப்பா. ஒருவேளை இதுவரைக்கும் அப்பா உம்மை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னால் உம்மை ஏற்றுக்கொள்ளக்கூடிய கிருபைகளை கொடுங்கப்பா. தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்டுக் கொண்டிருக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. தகப்பனே, அந்த வேதனை நிறைந்த இடம் அல்ல தகப்பனே, அந்த அப்பா மகிழ்ச்சியான தகப்பனே அந்த பரலோக வாழ்வை எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்க கொடுக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கின்றோம் அப்பா. நாங்கள் ஓட்டத்தை முடிக்கின்ற பொழுது அப்பா, எங்களுடைய ஆத்துமா ஜீவனோடு இருக்க நீங்க உதவி செய்யும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் ஜெபிக்கிறேன் அப்பா. ஜெயம் கொள்கிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான் என்ற வார்த்தையின் பிரகாரமாக நாங்களும் கூட ஜெயம் கொண்டு தகப்பனே உடைய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பரிபூரணமாய் சுதந்தரித்துக் கொள்ள கிருபை கொடுங்கப்பா. உலக பிரகாரமாக காணப்படுகிற எல்லா உபத்திரவங்களில் இருந்தும் இவங்களை விடுவித்து நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. ஆத்மாவிலே ஒரு சமாதானத்தை கொடுங்க, ஆத்மாவிலே ஒரு இளைப்பாறுதலை கொடுங்க, ஆத்மாவிலே ஒரு நித்திய இளைப்பாறுதலை கொடுத்து நீங்க நடத்துங்கப்பா. உடைய கரம் நன்மைக்கு ஏதுவாக ஒவ்வொருவரோடு கூட இருந்து நடத்தட்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென்.